ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல். இது பள்ளிக்கல்வித்துறை ப்ளஸ் அதோட ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட ஒரு செய்தி இது. ஸோ இது பள்ளிக்கல்வித்துறை தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் இயங்க வரும் ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்க மற்றும் நிலைப்பள்ளியில் உள்ள அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்படும் நிலை நியமனம் செய்யும்போது பின்பற்ற கால அட்டவணை. இது வந்து யூஜிடிஆர்பிக்கும் இதே ஒரு அட்டவணையை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு தகவலுமே அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1500 காலி பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள தொடக்க கல்வி இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு விஷயம். இது மேலும் மேற்படி நிலை காலிப்படங்கள் எப்படி வந்து அந்த ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கால அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலத்திலேருந்து அவங்க எடுத்த ஷெட்யூல் விவரங்கள் பற்றி கம்ப்ளீட்டான ஒரு தகவல் கொடுத்து அப் டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரையும் ரிசல்ட் வந்து வர வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. 1/8/2022 படி பணியர் நிர்ணயம் அறிவிப்பின் இடைநிலை உபரி ஆசிரியர்கள் சர்ப்ளஸ் பணிகளை கண்டறிந்து கணக்கீடு செய்தல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேற்படி கண்டறியப்பட்ட உபரி நிலை ஆசிரியர்களை தேவையுள்ள பணிகளுக்கு பணியிடவல். அதே மாதிரி உபரி ஆசிரியர் இருக்காங்க போது அவங்க வந்து எந்த இடத்துக்கு தேவையோ அவங்கள வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கான பொது மாதல் கலந்தாய்வு, இந்த மாற்றம் செஞ்சதுக்கப்புறம் பொது மாதல் கலந்தாய்வு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இணை ஆசிரியர் காலி பணியிடம் மதிப்பீடு. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாமே வந்து முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்ட நாள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடத்த வெளியப்படிய நாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிவுகள் வெளிப்படைய நாடு, சான்றிதழ் சரிபார்ப்பு நாள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஜிடிஆர்பிக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அப்பாயின்மெண்ட் வட தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆனவங்களை வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கம்பல்சரி அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜிஓ வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போதே அந்த ஒரு விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலையுமே யூஜிடிஆர்பிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இளநிலை பட்டதாரியாசருக்கான ஒரு தகவல். சரிங்களா? ஸோ இந்த ஒரு செய்தியை இந்த வீடியோ மேக் பண்ணுது. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.